இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம முட்டை சப்பாத்தி தான் செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது பீஸா இந்த மாதிரி ஐட்டத்துக்கே நீங்கள் போக மாட்டீங்க. ஒரு ஹெல்த்தி டிஷ்னால் அது முட்டை சப்பாத்தி தான். நான் ஆல்ரெடி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு குருமா செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த குருமாவை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 6 முட்டை அது மாதிரி உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இல்லை நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு குருமாலாம் வைக்கல, சட்னி தான் வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் மஞ்சத்தூள் இதெல்லாம் தனியாகவே கலக்கி நீங்கள் சப்பாத்தியை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருமாவில் முட்டை, மிளகாத்தூள், உப்பு நான் நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் போட்டோடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதை நல்லா பீட் பண்ணணும். இப்போ அவ்வளோ சீக்கிரம் மிளகாத்தூள் கரையாது. நல்லா பீட் பண்ணிங்கன்னா தான் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இல்லைனா சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே மிளகாத்தூள் தனியாக தெரியும். செம்ம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்துக்கு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அவங்களும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன் மாவு. 1 மணி நேரம் நல்லா மாவு ஊற விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. மாவு உருட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக உருட்டணும். ஏன்னா முட்டை சப்பாத்திக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக வேகணும் சப்பாத்தி. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டை குருமாவை அதில் மிக்ஸ் பண்ணுறோம். மேலே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிரும். ஒன் சைடு நல்லா வேகட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முட்டை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்குவாங்கல்ல. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம திருப்பி போடணும். திருப்பி போடுறது வந்து பத்திரமா தான் திருப்பணும். ரொம்ப தோசை திருப்புற மாதிரிலாம் வேகமாக திருப்ப முடியாது, ஸ்லோவாக திருப்பணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் டிவியை பார்த்து இதை செஞ்சாங்க. அவங்கள பார்த்து நான் செய்ய கற்றுக்கிட்டேன். நான் எப்பப்போ போடுறேனோ அப்போல்லாம் முட்டை சப்பாத்தி செய்யாமல் இருக்கவே மாட்டேங்க. என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்னால் அது முட்டை சப்பாத்தி தான். இந்த ஸ்டேஜில் எடுத்து ரோல் பண்ணி சாப்பிட்ணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயாவது ட்ராவல்லாம் போனீங்கன்னா இதை நீங்கள் ரோல் பண்ணி அந்த கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். ரோல் தான். முட்டை சப்பாத்தினாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி முட்டை சப்பாத்தி ரோல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.